கூட நாடாளுமன்றத்தில் நான் பேசிய போது ஒரு பிஜேபி உறுப்பினர் இருந்து கேட்டார், அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு கூப்பாடு போடுகிற ராஜா, அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பெரியார் அண்ணாவெல்லாம் அரசியல் சட்டத்தை எரிக்க முற்படவில்லையா, எரிக்கவில்லையா என்று கேட்டார். உண்மைதான், பெரியார் அரசியல் சட்டத்தை எரித்தார், எரிக்க வேண்டும் என்றார், கைதாகி சிறை பெற்றார். அவரோடு சேர்ந்து 2000 பேர் சிறையில் இருந்தார்கள், குடும்பத்தோடு, கை குழந்தையோடு சிறையில் இருந்தார்கள். எதற்காக எரித்தார்? அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட், தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அரசியல் சட்டத்தினுடைய 26 உள்ளிட்ட பல பிரிவுகளில் சாதி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இந்து நாங்கிற சட்டமே கிடையாது. இன்றைக்கும் 4 வர்ண அமைப்பு உண்டு. எந்தெந்த ஜாதிக்கு எந்தெந்த பழக்கம், திருமண உறவு முறை, அந்தந்த ஜாதிக்கு எப்படியெல்லாம் பழக்க வழக்கம் இருக்கிறதோ அதையெல்லாம் அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை கொளுத்த வேண்டும் என்றுதான் கொளுத்தினார் பெரியார். அப்படி கொளுத்துவதற்கு முன்னால் சொல்லிவிட்டு போனார். நான் அப்படியே சொல்கிறேன், தமிழர்களுக்கு இன ஒழிய சாதியை ஒழிக்கவும், பார்ப்பன பனியா ஆதிக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை பிரித்து தனித்தமிழ்நாடு ஆக்கவும், சாதி ஒழிப்பு, தனித்தமிழ்நாடு 2 காரணங்களுக்காக என் உடல், பொருள், ஆவி, பொருள் எல்லாவற்றையும் இழக்க தயாராக சித்தமாகிவிட்டுத்தான் நான் சிறைக்கு போகிறேன். வருக, வணக்கம் 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 என்று 3 முறை வணக்கம் வைத்துவிட்டு சிறைக்கு போனவர் தான் தந்தை பெரியார்.